பிரைஸ் த லார்ட் மை டியர் பிலோவ்ட் வியூவர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் செல்லும் பாதையில் ஓர் வெளிச்சம், அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையே மாற்றியது. உங்களுக்கும் அந்த வெளிச்சம் வேணும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். மறக்காம லைட் ஆஃப் மை பாத் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சுற்றி நடக்கும் பிரச்சனைக்கு வன்முறையினால் மட்டுமே தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இன்றைக்கு இந்த உலகமே சுடுகாடாக மாறியிருக்கும். வன்முறையும் தாண்டி அன்பு, சமாதானம், சந்தோஷம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, பொறுமை, தியாகம், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த நல்ல சத்தியமான விஷயத்தை தான் நாம் நம்பும் புனித நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட இந்த ஆழமான சத்தியத்தை விட்டு சொல்லாத வன்முறையை எடுத்து கையாளுவதில் எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். ஆனால் இன்றைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நடுவில் நடக்கும் இந்த யுத்தம் எதற்காக நடக்குதுன்னு கூட தெரியாம நிறைய சிறு குழந்தைகள் பலியாயிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்கா பிரசிடெண்டான டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்பாக அவர் முதலாக சைன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால், இனிமே யூஎஸ்ல நாங்கள் யாருக்குமே ஆர்மி சப்போர்ட் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களோட நாடை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஸோ அன்னெசரியாக அடுத்த நாட்டுக்கு விரோதமாக நாங்கள் ஆர்மி ட்ரூப் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு அவரோட ஃபஸ்ட்டு கையெழுத்தாக இருந்துச்சு. ஆனால் தலையெழுத்து வேறு மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு வருஷம் கடந்து அமெரிக்கா வந்துட்டு ஈரானை பார்த்து, ஈரான் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிற நாடு, அங்கேருந்து எங்களுக்கு அமாஸ் ஆகட்டும், ஹெஸ்போலா ஆகட்டும், இப்படி செவரல் ஆர்ம்டு போர்ஸ் மூலியமாக எங்களுக்கு பாலிட்டிக்கல் த்ரெட் இருக்குது. ஸோ அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற ஈரானால் எங்களுக்கு ஒரு பாலிட்டிக்கல் த்ரெட் இருக்கும். அதனால தான் நாங்கள் மேலே இந்த யுத்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா உள்ளே வந்துச்சு. ஸோ காலப்போக்கில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது அமெரிக்கா ஆனாலும் இந்த யுத்தத்தை முடிக்க போகிறது நாங்கோ அப்படின்னு ஈரான் ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டே போயிட்டு இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த யுத்தம் மூலியமாக நடந்துட்டு இருக்கு.